ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தான் ஒரு நோயாளியை கொண்டு வந்திருப்பதாகவும் அவருக்கு நடுக்கும் குளிர்காய்ச்சல் என்றும் சேந்தன் அமுதன் பிரதம ஆச்சாரியரிடம் கூறும்போது அவர், ஐயோ, அவனை ஏன் இங்கே கூட்டி வந்தாய்? அது விஷஜுரமாயிற்றே, தொற்றும் வியாதியாயிற்றே என்று அவர் நடுங்க, சேந்தன் அமுதன், நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது காஞ்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அசோக ஸ்தம்பத்தில். ஆனால் நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்களே என்று வினவினான். ஆச்சாரிய பிக்ஷு மற்றவர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், நான் போய் பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு, வா அப்பனே என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார். விகாரத்தின் நடுமுற்றத்தில் கால்வாய்க்கு அருகில் ஒரு யுவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திடுக்கிட்டார். இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? இந்த விகாரத்துக்குள் ஸ்திரீகளே வரக்கூடாதே? பிக்ஷுணிகளுக்கு கூட வேறு தனிமிடம் அல்லவா கட்டியிருக்கிறது? அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் என்று சொன்னால் போதாது, வியப்பினாலும் களிப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை. சந்தேக நிவர்த்திக்காக, இளவரசர் அருள்மொழிவர்மர்தானா என்று சேந்தன் அமுதனை கேட்டார். இது இளவரசர் காதில் விழுந்தது. இல்லை ஆச்சாரியரே, இல்லை, நான் இளவரசனும் இல்லை, ஒன்றுமில்லை. இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாகச் சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள். நான் ஒரு ஓடக்காரன். சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, என்னை மனம் புரிந்து கொள்வாயா? இருவரும் படகில் ஏறி தூர தேசங்களுக்கு போகலாம் என்றேன். இவள் ஏதேதோ பிதற்றினாள். நான் உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவனாம். ஏழை வலைஞர் குலப் பெண்ணாகிய என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம். நான் சுகமாயிருந்தால் இவளுக்கு போதுமாம். வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளைக் கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம். எப்படி இருக்கிறது கதை? உண்மையில் எனக்கு சித்த பிரமையா? இவளுக்கா? சேந்தன் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷுவின் காதோடு ஏதோ கூறினான். அதற்கு முன்னாலேயே இளவரசர் ஜுலவேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிக்ஷு உணர்ந்திருந்தார். குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர், இந்த பிள்ளைக்கு விஷஜுரம்தான் வந்திருக்கிறது. இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும். இலங்கையில் எத்தனையோ 1000 பேர் ஜுரத்தினால் இறந்து போனார்கள். ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்து போய் நானே பணிவிடையும் செய்யப்போகிறேன். இடையில் ஜுரவேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார். உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார். சேந்தன் அமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்து கொண்டு உதவினான். எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள். இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறி விடுவார்கள். கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசிப்பார்கள். பிறகு கதவு சாத்தியாகிவிடும். சாத்தினால் சாத்தினதுதான். அப்புறம் அவரை பார்க்க முடியாது. பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது. மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது. சேந்தன் அமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிக்ஷு ஏதோ கூறினார். பிறகு திறந்த கதவு வழியாக எல்லோரும் பிரவேசித்தார்கள். கதவு படார் என்று சார்த்தி கொண்டது. அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையே அடைப்பது போல இருந்தது. இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா என்று எண்ணமிட்டு கொண்டு இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான். பழையாறை குறியாக வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் வழிகூடக் கேளாமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான். முதலில் கொஞ்ச தூரம் காட்டு வழிப்பாதை வழியே சென்றான்.
குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான். வல்லவரையனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது. அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டன. அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததைத் தவிர நிம்மதியாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது. பழையாறைக்குப் போய் இளவரசியிடம் செய்தியைச் சொல்லிவிட்டால் அப்புறம் அவனுடைய பொறுப்பு தீர்ந்தது. நிம்மதியாக தூங்கலாம், வெகு நேரம் தூங்கலாம், ஏன் சென்று போன தினங்களுக்கும் சேர்த்து நாள் கணக்கில் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான். இளவரசி குந்தவையிடம் தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் எண்ணி பார்த்தான். தேவியின் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொலியும் என்பதையும் நினைத்தான். அந்த நினைவு அவனுக்கு ரோமாஞ்சனம் உண்டு பண்ணியது. இன்னொரு விஷயமும் அவனுக்கு நினைவு வந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் அவன் சொல்லியிருக்கிறான். அவசியம் நேரிட்டதனால்தான் கூறினான். ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும்போது அவனுக்கு உள்ளமும் உடலும் குன்றிப் போயின. இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சில காலம் பழகியதால் அவனுடைய மனப்போக்கே மாறிப்போயிருந்தது. ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவன் கருதியிருந்தான். அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பப் பெறலாம் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது. இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு பொய் புனை சுருட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது. அவரை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காது கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யையும் எண்ணிக்கொண்டான். அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது அவன் நெஞ்சு துணுக்கமுற்றது. அதை வேறு யாராவது கேட்டிருந்தால், ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லி வைத்தால், இளைய பிராட்டி நம்பிவிட மாட்டாள். ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து! இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதையே விட்டுவிட வேண்டும். உண்மையைச் சொல்ல வேண்டும். அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டும். அந்த வீர வைஷ்ணவரை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும், நமக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை? வாளின் துணை கொண்டு நமக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும், அதுவே போதும். அதனால் உயிரை இழந்தாலும் சரிதான், தந்திர மந்திரங்களையெல்லாம் இனி விட்டுவிட வேண்டியதுதான். இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை அவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை. ஏன், குதிரை மீதிலிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண்ணயர்ந்தும் விட்டான். குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குனிந்தபோது அவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது. உடனே கீழே இறங்கினான். குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு ஊனமடைந்ததாக தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான். அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரிய கல் பொத்து கொண்டிருந்தது. அதை லாவகமாக எடுத்து எறிந்தான். நல்ல வேளை, பெரிய காயம் ஒன்றும் படவில்லை. மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகின் மீறி ஏறிக்கொண்டான். கப்பலில் அரபு நாட்டார் பேசிக்கொண்டது நினைவு வந்தது. தமிழ்நாட்டுக்காரர்கள் கொடூரமானவர்கள், அறிவும் இல்லாதவர்கள். குதிரைகளின் குளம்புகளுக்கு கவசம் அடிக்காமல் வெறுங்காலினால் ஓடச் செய்கிறார்கள். அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? இதை நினைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரையை ஓட்டினான். வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிலே கவசம் தரிப்பார்கள். குதிரை குளம்புக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான். ஆயினும் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமேயே கேள்விப்பட்டிருந்தான். முதலாக எதிர்ப்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான். முடியுமானால் இந்த குதிரையின் குளம்புக்கே கவசமடித்து பார்க்கலாம். இல்லாவிடில் இது பழையாறை வரை போய் சேருவதே கடினம். நடுவில் இது விழுந்து விட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும். எப்படி சம்பாதிப்பது? யாரிடமாவது திருடத்தான் வேண்டும். சிசி, அந்த நினைவே வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது. காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசை மாற்றிவிட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைந்தான். வந்தது வரட்டும், இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும். தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் பரிவாரங்கள் பின்னாலேதான் விடும். மந்திரவாதியும் அப்படித்தான். ஆகையால் அபாயம் ஒன்றுமில்லை. மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லுப்பட்டறை எங்கேயாவது இருக்கும். அதிலே குதிரை குளம்புக்கு இரும்பு கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை.
சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேர்களே, அனுராதபுரத்துக்கு பக்கத்துல அத்தனை பேருக்கு எதிரில் தான் கொண்டு வந்த செய்தியை சொல்ல கூசிய பூங்குழலி எதுவும் பேசாம ஓட்டம் பிடிச்ச நிகழ்ச்சிய கொஞ்சம் நினைவு கூறுவோம். அமைதிப்படுத்தி அவளை அழைச்சிக்கிட்டு வர அனுமதி வாங்கின வந்தியத்தேவன் தனிமையில அவளை சந்திச்சான். எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கல. இளவரசரை கூடவா? ஆமா, அவரை தான் முக்கியமா பிடிக்கல. அப்படி அவர் என்ன குத்தம் செய்துட்டாரு? என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை. என்னை முகமெடுத்து கூட பார்க்கலை. பக்குவப்படாததால விளையாட்டுத்தனமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொள்ளும் அவளுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்ட வல்லவரையன் ரொம்ப பொறுமையா நிலைமையை விளக்கினான். இளவரசருக்கு இப்போ ரொம்ப கஷ்ட காலம். இதனால யாரும் தன்னோட சிநேகிதமா இருப்பதை விரும்பல. நமக்கு வரும் கஷ்டம் தன்னோட போகட்டும்னு நினைக்கிறார். இதை கேட்ட பிறகும் தயங்கினா அந்த பெண். வேற வழி இல்லாம திரும்பி போக எத்தனித்த வந்தியத்தேவன் தற்செயலா அவளுடைய கத்தியை விட்டு எறிஞ்சான். அப்போதான் புதர் மறைவில யாரோ பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. அப்புறம் நடந்ததெல்லாம் நினைவு இருக்கும். இப்ப அவளே கோடிக்கரையில தன் அத்தான் சேந்தனமுதனிடம், இளவரசருக்கு அபாயம் அதிகமா இருப்பது உண்மைதான். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டங்கள் இப்படி அப்படி இல்ல, பகைவரின் சூழ்ச்சிகளோட குளிர்காய்ச்சல் வேற வந்துட்டுதுன்னு சொல்றான். நல்லது, இளவரசரை பத்திரமா சூடாமணி விகாரத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனா அந்த பிரிவை தாங்க முடியுமா? முடியும். அடுத்தடுத்து பொறுப்புகளை ஏத்துக்கணும். முற்சார்பு, வெறுப்பு, காழ்ப்பு காரணமா ஒருவித நழுவல் மனநிலையோடு பேசுறது, செயற்படுறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். முடியுமா பூங்குழலியால? பார்ப்போம். சரி, இளவரசரோட பழகி இருக்கிற வந்தியத்தேவனின் மனமாற்றம் எந்த அளவுக்கு துணை புரியும்? இதையும் கவனிக்கணும். ஏதாவது கட்டையை பிடிச்சுக்கிட்டு இளவரசர் கரையோரமா ஒதுங்குவார். இந்த நம்பிக்கையில தனாதிகாரி தன் பரிவாரங்களோட வடக்கு நோக்கி போவார். நம்பிக்கை இழந்து திருவாரூர் வழியே நேர் மேற்க இருக்கிற தஞ்சைக்கு ராஜபாட்டையில திரும்பிடுவார். வல்லவரையனோ காட்டுப்பாதையில போய் ராஜபாட்டையை பிடிச்சிட்டான். வடமேற்கா திரும்பிட்டா தஞ்சாவூரை தவிர்த்து பழையாறை போய் சேர்ந்துடலாம். வழியில தென்படுற கொல்லுப்பற்றையில குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட்ட பிறகு பயணத்தை தொடரலாம். குதிரைக்கு லாடம் போடணும், தனக்கும் ஓய்வு தேவைப்படுது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.